ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிக்குள் புகுந்த நாய் ஒன்று எல்கேஜி மாணவியை கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாய் என் பிள்ளைய கடிச்சு அனாதை எழுத்து போட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பிள்ளை தனியாக கிடந்திருக்கு சார். என் பிள்ளை எத்தனை ஊசி குத்தி வச்சிருக்காங்க சார். பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடத்தில் என்ன சார் படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை? கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். ப்ளூ கிராஸ் மெம்பர் வந்து சம்பந்தமாக கேஸ் போடுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதி 36 வார்டுகளை கொண்ட நகராட்சி. இந்த தொகுதியை சுற்றி 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிக அளவில் உள்ளன. குறிப்பாக ஒவ்வொரு தெருவிலும் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்த நாய்கள் பொதுவெளியில் செல்லும் மக்கள், தெருவோரங்களில் விளையாடும் குழந்தைகள் என எதிர்பாராத நேரத்தில் தாக்கி கடித்து குதறி விடுவதாகவும், இதனால் தினம்தோறும் நாய் கடிக்காகவே 15க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே 36 வார்டு கொண்ட நகராட்சி பரமக்குடி நகராட்சி தான். ஒவ்வொரு வார்டுகளிலும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் மனிதர்களை தொந்தரவு பண்ணி கடித்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக பரமக்குடி நகராட்சி கூட்டத்தில் தலைவர் சொல்லும் போது நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். ப்ளூ கிராஸ் மெம்பர் வந்து சம்பந்தமாக கேஸ் போடுறாங்க. அது வந்ததுக்கு பின்னாடி ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்றாங்க. ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் சரஸ்வதி நகரில் செயல்பட்டு வரும் யாதவா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படிக்கும் 4 வயது சிறுமியை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே சென்று நாய் கடித்து குதறியுள்ளது. அவளே சொல்லிட்டா, யார் போனோம், நான் மட்டும் போனேன் அப்படின்ட்டு. உள்ள சுத்தி தெரிஞ்ச நாய் வெளியில வரும்போது அப்படியே கடிச்சதை பார்த்து ஆயமா ஓடி வச்சிருக்காங்க. ஆயமா சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த காயமும் இல்லை. பாப்பாக்கு மட்டும்தான் அவங்க கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவங்க ஆயமா கூட்டிட்டு வந்துருக்காங்க. பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரல கிடைச்சது. இதனை கண்ட பள்ளியில் பணிபுரிபவர்கள் படுகாயமடைந்த சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் பரமக்குடி பகுதியில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு மகள் இருக்காங்க சார். அவங்க யாதவா ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார். பிள்ளைய கேர்லெஸ்ஸாக விட்டு என் பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு சார். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வரதுக்கு போய் விட்டுருந்தா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது சார். நாய் என் பிள்ளைய கடிச்சு அனாதை எழுத்து போட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பிள்ளை தனியாக கிடந்திருக்கு சார். புள்ள முகம் பூரம் பார்த்தா நாய் பல்லு தரம் பட்டு வறண்டு கிடக்கு சார். என் பிள்ளை எத்தனை ஊசி குத்தி வச்சிருக்காங்க சார். பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடத்தில் என்ன சார் படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை? இன்னொன்று பார்த்தா என் பிள்ளைங்க மொத்தத்தில் கூட்டு குடும்பம் மாதிரி நாங்கள் 4 பிள்ளைங்க படிக்கிறோம் சார். இப்படி பாதுகாப்பு இல்லாத எப்படி சார் படிக்க வைக்கும்? இதுக்கு ஸ்கூல் நிர்வாகங்களுக்கு என்னன்னு கேட்டு கொடுக்கணும் சார். நகராட்சி நிர்வாகம் சார்பில் பரமக்குடி நகர் பகுதிகளில் சுற்றித் திரியும் 1000க்கும் மேற்பட்ட தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பரமக்குடி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அந்த 4 மாத காலமா நாய்கள் தொந்தரவு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாய்க்கு மேல இந்த ஏரியால தொந்தரவா இருக்கு. சின்ன பிள்ளைய பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, முடியாத ஒரு கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க. அவளுக்குலாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. 2வது இப்ப மார்கழி மாச இதனால காலையில வெளில 4 மணிக்கு இந்த பூஜைக்கு போறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. இறங்கி நாய் விரட்டுது, ஏரியால விரட்டுது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சபரிநாதன்.